க்ரோ ஸ்கேனில் டாக்டர் சொன்ன அந்த ஒரு விஷயத்த என்னால் மறக்கவே முடியாது. நான் ரொம்பவே பயந்துட்டேன். எப்பயும் போல் நார்மல் செக்கப் தானேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்டே நாங்கள் செக்கப் போயிட்டோம். அப்புறம் போனதும் அவங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க, அவங்களும் ஒரு நர்ஸும். அதுக்கப்புறமா என்னை படுக்க சொல்லிட்டு ஸ்க்ரீனில் செக்கப் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அப்போ அந்த ஸ்க்ரீன்லேயே பேபியோட க்ரோத்தும் வாட்டர் லெவலும் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. அப்புறம் என்ன நடக்குமோ அப்படிங்கிறத யோசிச்சு நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே தான் இருந்தேன். என்ன என்ன அந்த ரிப்போர்ட்டில் இருந்திருக்கும், பேபி க்ரோத் எப்படி இருந்திருக்கும், வாட்டர் லெவல் எப்படி இருக்கும்னு அப்போ என் மண்டையில் ஃபுல்லாக அதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செக்கப் முடிச்சுட்டு டாக்டர் நர்ஸை கூப்பிட்டு நர்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னையும் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னோட க்ரோ ஸ்கேனை பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பேபியோட க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம இப்போது 7 மந்த் வந்துட்டோம். இப்போ பேபியோட க்ரோத்தில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அதை விட ஒரு டென்ஷன் எதுவுமே கிடையாது பார்த்தீங்களா. ஆனால் பேபியோட க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. என்ன ட்விஸ்ட்னா வாட்டர் லெவல் தான். வாட்டர் லெவல் என்னோட ரிப்போர்ட்டில் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. அதாவது 7 to 6 தான் போட்டிருந்தாங்க. அதை நான் சைடில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் கம்மியாக இருக்குது, வாங்க இன்னொரு செக் பண்ணலாம் சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ என்னோட ரெகுலர் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வாட்டர் லெவல் கிளினிக்கலி கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை நான் ஃபஸ்ட்டே நோட் பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. அவங்க அதனால தான் சொல்கிறாங்க வாட்டர் லெவல் 7 மந்த்துக்கு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா டாக்டருமே. இப்போயும் நான் கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். போன வீக் வாட்டர் லெவல் இப்படி இருக்குன்னு சொன்னாங்களா. சொன்னதும் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, வாட்டர் லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிங்க, டெய்லி கோகோனட் வாட்டர் சேர்த்துக்கோங்க, வெஜிடபிள் சூப் குடிங்க அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டேப்லெட்டும் கொடுத்துருந்தாங்க அதுக்கு. இந்த வீக் நான் போய் செக் பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கிளினிக்லி வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்குது, நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், இதையே கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்று தான் சொல்கிறேன், 7th மந்தில் க்ரோ ஸ்கேனுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்கேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் குழந்தைக்கு வாட்டர் லெவல், அப்புறம் பிளட்டில் கரெக்டாக ஃபுட்டு சப்ளை ஆகுதா, பேபியோட க்ரோத் நல்லா இருக்கா, லங்ஸு எல்லாமே நல்லா டெவலப் ஆயிடுச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற முக்கியமான பாயிண்ட்டே அதுதான். அந்த இடத்துல நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்ட்டா அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை நினச்சி கஷ்டப்பட்டு ஒரு பிரோஜனமே கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், க்ரோ ஸ்கேனை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் எடுங்க. இதை நான் கண்டுக்காமல் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக க்ரோ ஸ்கேன் மஸ்ட்டு. எல்லா ப்ரெக்னன்சி உமன்ஸும் க்ரோ ஸ்கேனை எடுத்து உங்களோட சைல்டோட க்ரோத்தையும் வாட்டர் லெவலையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி டாக்டர் ஏதாவது வாட்டர் லெவல் கம்மியாகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா டென்ஷன் ஆகாதீங்க. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க, வாட்டர் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இன்னொன்று நான் எம்டி ஸ்கேன்லையும் அனாமலி ஸ்கேனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லாங் வீடியோ என்னோட இதில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். அதில் ப்ளசண்டாக லோலிங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் என்னோட எம்டியில். அனாமலியில் கொஞ்சம் மேலே போயிடுச்சு சொன்னேன். ஆனால் என்னோட 7th மந்தில் அது கம்ப்ளீட்டாக மேலே போயிடுச்சுங்க. அதையும் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ லோலிங் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். லோலிங்னா கண்டிப்பாக ப்ளசண்டாக மேலே போயிடும். ஆனால் ப்ளசண்டாக பிவி ஆனால் தான் அந்த இது மேலே போகாது. 9 மந்தில் ப்ளசண்டாக பிவியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சி செக்ஷன் தாங்க சொல்லுவாங்க. ஆனால் ப்ளசண்டாக லோலிங்னா கண்டிப்பாக ப்ளசண்டாக மேலே போயிடும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏதோ ஒரு ப்ரெக்னன்சி உமன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிட்டேன். இப்போ என் வீடியோ அந்த ப்ரெக்னன்சி உமன் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, அதை இவங்க ஓவர் கம் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்மளும் அதை ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்கு தாங்க இந்த வீடியோ. இதை கண்டினியூஸாக பாருங்கள். இதை க்ரோ ஸ்கேனை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நியூவாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு, ப்ரெக்னென்ட்டாக இப்போ நியூவாக ஆகிருக்கீங்க அப்படின்னா எப்படி RCHID அப்ளை பண்ணணுங்கிறத நான் போட்டிருக்கேன். இப்போது கன்ஃபார்ம் பண்ண உடனே RCHIDயை அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் குழந்தைக்கு சர்டிஃபிகேட் வரும். அந்த வீடியோவும் என்னோட லாங் வீடியோவில் இருக்குது. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கோங்க. பாய்.